இப்போ உள்ள கிரிக்கெட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிடுச்சு தலைகீழாக அந்த T20 ஃபார்மேட் வந்த பிறகு. அதாவது இந்திய கண்டிஷனில் நம்ம சரியாக விளையாட மாட்டோம், ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஆஸ்திரேலியா சரியாக விளையாட மாட்டாங்க. ஏன்னா அடிலையில் 2வது டெஸ்ட் ஆஸ்திரேலியா மண்ணில் லாராவோட சாதனையை ஒரே நாளில் மிஞ்சிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. பேர் ஹிட்மேன் வச்சாங்க, ஹிட்டர் பண்ணார் சிக்ஸரை. அட்டி என்ன அட்டிங்கிறீங்க, ஹிட்டு 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 ஹிட்டு. அவர் அடித்த எல்லா பந்தும் பேட்டில் பட்டு பால் பறந்த எல்லா பந்துமே சிக்ஸர் தாங்க. ஏறத்தாழ ஒரே நாளில் 19 சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது 420 ரன் ஒரே ஆள் அடிச்சு லாராவோட சாதனையை அவர் 4 நாள் எடுத்துக்கிட்டாருங்க. அதுதான் வாழ்நாள் டெஸ்ட் கிரிக்கெட் சாதனை, ஓகேவா? அந்த சாதனையை வந்துட்டு இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காரு அண்ட் பிரித்து மேஞ்சிட்டாருங்க. அண்ட் அவர் 400 ரன் அடிக்கும்போது அண்ட் பேட் கமின்ஸே சல்யூட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க உண்மையிலேயே சல்யூட் பண்ணுறாங்களா இல்லை இவங்க இப்போ வந்துட்டு சம்பாதிக்கிறதே ஐபிஎல்ல தான், ஓகேவா? அதனால் வந்துட்டு சல்யூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு வேறு லெவல் எபிலிட்டியில் மிஷின் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காருங்க. இந்த ரைஸ் மில்லில் மிளகா போட்டு அரைச்சி விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சி விட்டார் ஆஸ்திரேலியா பவுலர்ஸாக. அட்டியில் இல்லை அட்டி தட்டி தாங்க கச்ச முச்சான்னு கிளச்சி போட்டார். இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வேறு லெவல் கூஸ் பம்பு தான். ரோஹித் சர்மா லேட்டாக வந்தாலும் செம்ம பிக்கப்பில் வந்திருக்காரு அண்டு பிரித்து மேஞ்சிட்டாரு. செம்ம மைலேஜில் விளாண்டுருக்காருங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா மண்ணில் 3வது நாள் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. 3வது நாளில் தான் தலை இறங்கியிருக்காப்புல நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. 2 நாள் டெஸ்ட் நடந்திருக்கு, அதோட ரிவ்யூ வந்துட்டு நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். 3வது நாளில் தாங்க இந்த சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. ஒரே நாளில் இந்தியா வந்துட்டு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் ஆஸ்திரேலியா மண்ணில் 500 ரன் அடிச்சிருக்கிறது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சுபன் கிலுக்கு வந்துட்டு பெருவிரலில் இந்த மேட்சில் தாங்க மிகப்பெரிய இன்ஜுரி, ஓகேவா? அவ்வளோதான், அவர் ரூல்ட் அவுட்டு. அவருக்கு பதில் வந்துட்டு ஒரு பிளேயர் வராரு, அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு வீடியோ கேமில் மிஷின் விளையாண்டா எந்த மாதிரி விளையாடும் அந்த மாதிரி விளையாண்டுருக்காருங்க, வேற மாதிரி விளையாண்டுருக்காரு அண்ட் ஸ்தம்பித்து போய்விட்டார்கள் என்றே சொல்லலாம். இந்தியா ஏறத்தாழ வந்துட்டு என்னங்க சொல்கிறது, முதன்முறையாக ஆஸ்திரேலியா மண்ணில் 700 ரன் கிட்ட லீடு வச்சுருக்காங்க அண்டு டிக்ளரும் பண்ணிட்டாங்க இந்தியா, ஓகேவா? அடுத்து இவங்க 2வது இன்னிங்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 4வது நாள் நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஆஸ்திரேலியா பேட் பண்ணுவாங்க, அதாவது ஃபைனல் இன்னிங்ஸை தொடர போகிறாங்க. பட் 700 ரன்னை வந்துட்டு இவங்க தொட முடியாது, ஓகேவா? ஈஸியாக, அதாவது எப்படி முதல் டெஸ்ட் வந்துட்டு அந்த கிராஃப் மேலே ஏறிக்கிட்டே இருந்ததோ இந்தியாவுக்கு, இவங்களுக்கு ஒரு சொல் கூட ஏறலைங்க. அந்த மாதிரி தான் செகண்ட் டெஸ்ட்டும் ஓவரால் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்தால் ராஜாவை தாண்டா வருவேன்னு கேப்டன் வந்துட்டு சிங்கம் மாதிரி வேட்டையாடிட்டு போயிருக்காரு. ரத்தம் செதறிடுச்சு என்றே சொல்லாங்க ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா டீமுக்கு. அண்ட் லாராவோட வரலாற்று சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு வரலாறாக உருவாயிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஒரு தீப்பொறி ஆட்டம் இருக்குங்க, அவர் கண்ணிலேயே நெருப்பு தெரியுது. டெஃபினட்டாக அடுத்து வர்ற 4 டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணவே வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னேன்ல, கிரிக்கெட் தலைகீழ மாறிடுச்சுங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய பிளேயர்கள் பிறந்த மாதிரி விளையாடுறாங்க, ஆனால் ஆஸ்திரேலியா வந்துட்டு டம் ஆஸ்திரேலியா தான் ப்ளே பண்ணுறாங்க. வேற லெவல் சம்பவத்தோட களம் இறங்கியிருக்காருங்க, சம்பவம் பண்ணியிருக்காரு. அடுத்து வர 4 டெஸ்ட்டில் டிசம்பர் 6ஆம் தேதி 2வது டெஸ்ட் நடைபெற உள்ளது. அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் பங்கம் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்திய பேட்ஸ்மேன்கள், இந்திய பவுலர்ஸ். அடுத்து வர 4 டெஸ்ட்டும் 5 டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா தான் முன்னிலையில் இருக்காங்க, ஒரு டெஸ்ட் வின் பண்ணி. அடுத்து ஒரு 3 டெஸ்ட் வின் பண்ணால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். அதுதான் ரோஹித் சர்மாவோட இலக்கு. ஏன்னா அதோடு வந்துட்டு அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 பேரும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின், ஜடேஜா எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதற்காக தான் இவ்வளோ வெறித்தனமாக ரோஹித் சர்மா ப்ளே பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.